வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். வேங்கோடு விபத்துக்கு காரணமான ரயில் மிதிப்பலகைக்கு மற்றொரு இடத்தில் ஆணி பொருத்தப்பட்டதாக குற்றச்சாட்டு. புராதன பொருட்கள் திருடப்பட்டதை அடுத்து அருங்காட்சியக ஊழியர்களுக்கு இடமாற்றம். மனிதுரிமை குற்றச்சாட்டுகள் தொடர்பில் கருத்துக்கள். நேற்று பிற்பகல் வேங்கோடு ரயில் நிலையத்தில் மிதிப்பலகை உடைந்து விழுந்ததால் உயிரிழந்த 24 வயது இளைஞனின் வீட்டிலிருந்தே இந்த ஒப்பாரி கேட்டது. இந்த துப்பாக்கிய முடிவை சந்தித்த இளைஞனின் வீட்டை தேடி நாம் நேற்று மாலை வியாங்குடி எழுவப்பெட்டிய கிராமத்திற்கு சென்றோம். தாயாரையும் தங்கையும் காப்பாற்றுவதற்காக தொழிலுக்கு சென்று திரும்பிக் கொண்டிருந்த சமீர பிரசாத் என்ற இளைஞனே மிதிப்பலகை உடைந்து வீழ்ந்ததால் பரிதாபகரமாக உயிரிழந்தவராவார். மிதிப்பலகை உடைந்து வீழ்ந்துள்ளது. ரயில் அவரின் உடலில் மேல் ஏறியுள்ளது. திணைக்களத்தின் தவறாகும். எனது பிள்ளையை இழந்துள்ள சந்தர்ப்பத்தில் அதை கூறி பிரயோசனமில்லை. ரயில் உடல் மீது ஏறி சென்றுள்ளது. நான் அருகில் சென்று பார்த்தேன். அப்போது சமீர பிரசாத் என பெயரை கூறினார். அதன் பின்னர் நான் அவரை அடையாளம் கண்டு கொண்டேன். அதன் பின்னர் அவருடன் கதைத்தேன். தம்பி என அவரை அழைத்த போது நீங்கள் யார் என கேட்டார். நான் கயான் என பதிலளித்தேன். பின்னர் அங்குள்ளவர்களை அழைத்து அவரை நான் தூக்கிச் சென்றேன். செல்லும் போது அவர் என்னுடன் உரையாடி கொண்டிருந்தார். அவரது தாயாரை நினைவுபடுத்தினார், தங்கையை நினைவுபடுத்தினார். அவர்கள் தொடர்பில் கவனம் கொள்ளுமாறு கூறினார். அம்மாவிடம் கூற வேண்டாம் என தெரிவித்தார். பின்னர் அவரை வைத்தியசாலையில் அனுமதித்தோம். 45 நிமிடங்கள் வரை உயிருடன் இருந்தார். சேலன் வழங்கப்பட்டது. பின்னர் உயிரிழந்தார். கொரியாவுக்கு செல்வதற்கான பயிற்சியிலும் சித்தியடைந்திருந்தார். வாழ்க்கை தொடர்பில் மிகுந்த எதிர்பார்ப்புகளுடன் எனது நண்பர் இருந்தார். சமீர தொடர்பில் நான் மிகுந்த கவலை அடைகின்றேன். சம்பவம் இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் நாம் ரயில்வே கட்டுப்பாடு நிலையத்துடன் தொடர்பு கொண்டு வினவிய போது கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து வவுனியா நோக்கி பயணித்த ரயிலின் மிதிப்பலகையில் சென்று கொண்டிருந்த இளைஞனே இந்த விபத்தை எதிர்நோக்கியதாக தெரிவிக்கப்பட்டது. என்ன நடந்து விழுந்தீர்கள் என கேட்டேன். நான் இறங்குவதற்கு முயற்சித்த போது மிதிப்பலகை உடைந்து விழுந்தமையாலேயே கீழே விழுந்ததாக கூறினார். மிதிப்பலகையின் ஒரு பகுதி கலந்திருப்பதை நான் கண்டேன். கடமையை நிறைவு செய்து நாளாந்தம் இந்த ரயிலில் பயணிக்கும் சமீர அதில் பயணிப்பவர்களுக்கு நன்கு பரிச்சயமான ஒருவராவார். ரயில் நிலையம் அருகே வந்தபோது இறங்குவதற்கு தயாராகி கொண்டு வந்தார். நானும் அவருடன் மிதிப்பலகை அருகில் வந்தேன். நான் வந்து பின்னால் திரும்பி பார்த்தபோது அவர் மிதிப்பலகையில் கால் வைப்பதை பார்த்தேன். மற்றொரு ரயில் வருமென அழுதவாறு தன்னை மறுபக்கம் கொண்டு செல்லுமாறு கூறினார். தம்பி, உண்மையை கூறுங்கள், எனது 2 கால்களும் இல்லை தானே என அவர் என்னிடம் கேட்டார். என்னால் எழுந்து நிற்க முடியவில்லை. அது ஏனென்றும் எனக்கு புரியவில்லை. அதன் போது அவர் தனது இடுப்பு பகுதியை தொட்டு பார்த்தார். நீங்கள் பொய்தானே கூறினீர்கள், எனது 2 கால்களும் இல்லை தானே என அழுது கொண்டே கூறினார். விபத்தை அடுத்து வியாங்குடி ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்ட ரயில் அனுராதபுரம் ரயில் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காட்சி இன்று முற்பகல் எமது கேமராக்களில் பதிவானது. அதிகளவிலானவர்கள் இதில் தொங்கி செல்கின்றனர். நாம் அவர் விழுந்து கிடப்பதை மாத்திரமே கண்டோம். நாம் வியாங்குட ரயில் நிலையத்தின் முதலாவது மேடையிலிருந்தே பயணிகளை ஏற்றினோம். அங்குள்ள விளைவு காரணமாக எவரேனும் விழுந்தால் இலகுவில் காண முடியாது. பயணிகள் கூறியதன் பின்னரே நானும் கண்டேன். இந்த சம்பவம் கவலைக்குரியதாகும். அவர் வியாங்குடையில் இறங்கவிருந்த ஒருவர் ஆவார். விபத்தை அடுத்து வியாங்குடி ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு சென்ற ரயில் மாஹோ ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டதாகவும் அங்கு குறித்த மிதிப்பலகையில் ஆணிகள் பொருத்தப்பட்டதாகவும் அகில இலங்கை ரயில் ஊழியர்களின் சங்கம் தெரிவிக்கின்றது.
காலை 6:29 அளவில் குறித்த ரயில் மாகு ரயில் நிலையத்தை சென்றடைந்துள்ளது. 10 நிமிட தாமதத்தின் பின்னரே ரயில் மீண்டும் பயணத்தை ஆரம்பித்துள்ளது. ரயிலில் ஏற்பட்ட கோளாறு ஒன்றினை திருத்தி அமைப்பதற்காகவே தாமதம் ஏற்பட்டதாக ரயில் தாமதம் தொடர்பாக எழுதப்படும் புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக எமக்கு அறிய கிடைத்தது. குறித்த மிதிப்பலகையில் 2 புதிய ஆணிகளை பொருத்துவதற்காகவே 10 நிமிட தாமதம் ஏற்பட்டதாக எமக்கு தெரிய வந்தது. කැඩිච්ච පදිකට වහින තරප්පු වෙලට අලුතෙන් එන දෙකක් දාලා සවි කරන්න තමයි මේ විනාඩි 10 ගිහිලා තියෙන්නේ. தேசிய அருங்காட்சியகத்தில் தொல்பொருட்கள் திருடப்பட்ட சம்பவம் தொடர்பில் இதுவரையில் எவரும் கைது செய்யப்படவில்லை. இந்நிலையில் அருங்காட்சியகத்தின் ஊழியர்களுக்கு தற்காலிக இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளதாக தேசிய மரபுரிமைகள் அமைச்சர் குறிப்பிட்டார். இதேவேளை பொதுமக்களின் பார்வைக்காக தேசிய அருங்காட்சியகமானது நாளை முதல் திறந்து வைக்கப்பட உள்ளது. இது தொடர்பான தகவல்களை தொடரும் செய்திகளில் எதிர்பாருங்கள். சுகாதாரம் அநேகமான சந்தர்ப்பங்களில் பிரச்சனையை தோற்றுவிக்கும் துணைப்பொருளாகும். சனத்தொகைக்கு அமைய போதுமான அளவு வைத்திய அதிகாரிகள் இல்லாமை சுகாதார பிரச்சினை அளவுக்கே இன்று வலுவடைந்துள்ளது. வெளிநாடுகளில் மருத்துவ பட்ட படிப்பை பூர்த்தி செய்த வைத்திய அதிகாரிகளும் இது பிரச்சனையுடன் தொடர்புடைய ஒரு தரப்பாக மாறியுள்ளனர். இந்த நிலைமை தொடர்பாக இன்று நாம் ஆராய்கிறோம். இலங்கை போன்ற நாடொன்றை கவனத்தை கொள்ளும்போது எந்த ஒரு 1000 நபர்களுக்கும் குறைந்தபட்சம் தகமை வாய்ந்த 2 வைத்திய அதிகாரிகளினும் இருக்க வேண்டும் என உலக சுகாதார ஸ்தாபனம் பரிந்துரை செய்துள்ளது. எனினும் புள்ளி விவரங்களுக்கு அமைய தற்போது 1800 பேருக்கு ஒரு வைத்தியர் என்ற எண்ணிக்கையை நாட்டில் காணப்படுகின்றமை தெரிய வந்துள்ளது. 500 பேருக்கு ஒரு வைத்திய அதிகாரி என்ற நிலைமை வரை சுகாதாரத்துறை மேம்பட வேண்டும் என்ற போதிலும் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் ஒன்றில் மருத்துவ பட்டம் பெற்று தொழிலை பெற்றுக் கொள்வது சிலருக்கு கனவாக மாறியுள்ளது. மக்களின் பணத்தினால் மருத்துவ பட்டம் பெற்ற வைத்திய அதிகாரிகள் அதிக சம்பளத்தை தேடி வெளிநாடுகளுக்கு செல்கின்றமை வைத்திய அதிகாரிகளின் பற்றாக்குறை தீவிரமடைவதற்கான முக்கிய காரணமாகும். கஷ்ட பிரதேச சேவை தொடர்பில் உள்ள விருப்பமின்மையால் சிலர் வைத்திய தொழிலை விட்டு செல்கின்றமையும் தெரிய வந்துள்ளது. இதேவேளை இலங்கையில் பல்கலைக்கழக அனுமதி கிடைக்காத போதிலும் வெளிநாடுகளில் மருத்துவ பட்ட படிப்பை பூர்த்தி செய்த மற்றொரு குழுவினர் இலங்கையில் சேவையாற்றுவதற்கு தயாராக இருக்கின்றனர். அரசாங்கம் செலவிட வேண்டிய சுமார் 50 லட்சம் ரூபாவை பெற்றோர் தமது பணத்திலிருந்து செலவு செய்துள்ளனர். இத்தகைய மனிதவளத்தை வீணடிப்பது எந்த அளவில் நியாயமாகும்? வெளிநாட்டில் மருத்துவ பட்டத்தை பெற்றுக் கொள்ள வேண்டுமாயின் அதற்காக அனுமதி பெற வேண்டிய நிறுவனங்களை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவும் இலங்கை மருத்துவ சபையும் பெயரிட்டுள்ளன. இதற்கமைய அறிவிக்கப்பட்டுள்ள பட்டியலில் உள்ள ஏதேனும் ஒரு பல்கலைக்கழகத்தில் மருத்துவ பட்டத்தை பெறும் ஒருவர் இலங்கையில் வைத்திய அதிகாரியாக கடமையாற்றுவதற்காக இங்கு நடைபெறும் எழுத்து மூல மற்றும் வாய்மூல தேர்வுகளில் கட்டாயம் சித்தி பெற வேண்டும். இந்த நடைமுறையில் பிரச்சினை உள்ளதாக வெளிநாட்டு மருத்துவ பட்டதாரிகளை போன்றே அவர்களது பெற்றோரும் சுட்டிக்காட்டுகின்றனர். அரசாங்கமும் மருத்துவ சபையும் வழங்கிய பட்டியலில் உள்ள பல்கலைக்கழகத்துக்கு சென்றார். வேறு பல்கலைக்கழகத்துக்கு செல்லவில்லை. நமது பிள்ளைகள் தகுதியற்றவர்களாக இருந்தால் அவர்களை தெரிவு செய்ய வேண்டாம். ஆனால் அது நியாயமான முறையில் அமைய வேண்டும். நமது பிள்ளைகளின் சித்தியடைவதற்கான புள்ளிகளின் எண்ணிக்கை 50% ஆகும். இலங்கை பல்கலைக்கழகங்களில் அந்த பரீட்சையில் தோற்றும் பிள்ளைகள் 21% தொடக்கம் 28% புள்ளிகளை பெற்று சித்தியடைகின்றனர். 3 வருடங்களுக்கு ஒரு தடவை நடத்தப்படும் ERPM முதலாவது பரீட்சையில் சித்தியடைவதற்காக மாணவர்கள் குறைந்தபட்சம் 45% புள்ளிகளை பெற்றுக் கொள்ள வேண்டும். கடந்த வருடம் டிசம்பர் மாதம் நடத்தப்பட்ட இறுதி பரீட்சையின் பெறுபேறுகளும் சில மாதங்களுக்கு முன்னரே வெளியிடப்பட்டன. பெறுபேறுகள் வெளியாவதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக கடந்த வருடங்களில் பரீட்சை நடைபெற்ற காலத்துக்கு அமைய ஏப்ரல் மாதம் நடைபெறவுள்ள பரீட்சைக்கு தயாராவதற்காக மாணவர்களுக்கு போதிய அளவு கால அவகாசம் கிடைக்காமை சிக்கலை தோற்றுவித்துள்ளது. வெளிநாடுகளில் மருத்துவ பட்டம் பெற்ற 1000 தொடக்கம் 1500 பேர் தகமைக்கான் ERPM பரீட்சையில் தோற்றுள்ளனர். இந்த பரீட்சையில் சித்தியடைவோர் தடயவியல் மருத்துவம், சமூக சுகாதாரம் மற்றும் அவசர சிகிச்சை ஆகிய பிரிவுகள் தொடர்பாக வாய்மூல தேர்வுக்கும் தோற்ற வேண்டும். வெளிநாட்டு மருத்துவ பட்டதாரி மாணவர்கள் அதிகபட்ச புள்ளிகளை பெற்று சித்தியடைந்தாலும் குறைந்தபட்ச புள்ளிகளை பெற்று சித்தியடையும் உள்நாட்டு மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு அடுத்தபடியாகவே அவர்கள் நிரல்படுத்தப்படுகின்றனர். எம்மை வெட்டுப்புள்ளியின் மூலம் ஃபெயில் செய்கின்றனர். 90 புள்ளிகளாக இருந்தால் 80 பெற வேண்டும். 100 புள்ளிகளாக இருந்தால் அதில் 90 புள்ளிகளை பெற வேண்டும். அதுவே நடைமுறையாக உள்ளது. එංගලන්තය, ඔස්ට්‍රේලියාව, ඉන්දියාව වගේ රටවල් වල
වෛද්‍ය මේ වගේ ස්ක්‍රීනිங் එක්ஸாம் ஆஸ்திரேலியா இந்தியா போன்ற நாடுகளில் பரீட்சை வெட்டுப்புள்ளியை நிர்ணயிப்பதற்கான முறையான திட்டம் உள்ளது. அத்தகைய நடைமுறையை பின்பற்றுவதற்காக வசதிகளும் வாய்ப்பும் இங்கு இல்லை என மருத்துவ சபை கூறுகிறது. ක්‍රමවේදයක් හරහා යම්කිසි තර්කානුකූල විද්‍යාත්මක ක්‍රමයකට මේ පාස් මාක් එක ගේන්න කියලා. ඉතින් வெளிநாட்டு மருத்துவ பட்டதாரிகளின் பிரச்சினை தொடர்பாக அதிகாரிகள் இத்தகைய கருத்துக்களையே வெளியிடுகின்றனர். அவ்வாறு 2 விதமாக கவனம் செலுத்தப்படுமாயின் ஏன் அவ்வாறு செய்கின்றீர்கள் என கேட்க வேண்டும். அவ்வாறு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறதா என எனக்கு தெரியாது. மிகவும் சிக்கலான விடயம். இவ்வாறு ஒரு கேள்வி எழுப்புவது போதுமானதல்ல. தயவு செய்து டாக்டர் நானிஸ் அல்லது ஹீரத்திடம் வினவுங்கள். இதனை இவ்வாறு விளங்கப்படுத்த முயன்றால் அது பிரச்சனையாகும். அவர்களின் கருத்துக்களை பயன்படுத்தவும் நாம் அவரது கருத்தை அறிவிப்போம். அது பிரச்சனையை ஏற்படுத்துவதை விட இலகுவாக அமையும். தலைவரிடமே கதைக்க வேண்டும். இலங்கை மருத்துவ சபையின் தலைவருடன் தொடர்பினை ஏற்படுத்துவதற்கு நாம் பல தடவைகள் முயற்சித்தாலும் அந்த முயற்சிகள் கைகூடவில்லை. அதிர்ஷ்டவசமாக அரசாங்கம் பேராசிரியர் காலோ பொன்சேகாவை அண்மையில் சபையின் தலைவராக நியமித்தது. அவர் பெற்றோர்களுடன் கலந்துரையாடினார். அவர் மிகவும் நல்ல மனிதர். இது தொடர்பில் தனித்து முடிவெடுக்க முடியாது என கூறினார். இத்தகைய மனித வளங்களை வீணடிப்பது எந்த அளவில் நியாயமாகும்? விளம்பர இடைவெளியின் பின்னர் நியூஸ் ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் பிரதான செய்திகள் தொடரும்.